வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டவிரோதமாக ஏதாவது நடந்திருந்தால் நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ள ஜீவன் தொண்டமான். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால மீனவர் பிரச்சினையை தீர்க்க இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய அமைச்சர் விமல் ரத்நாயக்க. மின்சார சபையின் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இடையில் நடைபெற்ற திடீர் கலந்துரையாடல். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் சட்டவிரோதமாக ஏதாவது நடந்திருந்தால் நடவடிக்கை எடுக்குமாறும், சட்டவிரோதமானது இல்லை என்றால் பட்டியலை காட்டி அதை சுற்றி வளைப்பதில் என்ன பயன் என அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பினார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை திருடன் மற்றும் பிச்சைக்காரன் என்று நீதி அமைச்சர் அர்ஷன நாணயக்கார கூறியதை சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் அதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அத்துடன் இன்று நீங்கள் அனைவரும் வாக்களிக்கப்பட்ட உங்கள் இருக்கையில் அமர்ந்திருக்கின்றீர்கள். ஏனென்றால் மக்கள் மாற்றத்தை விரும்பினர். நிர்வாக ரீதியாக மட்டுமல்ல, அரசியல் கலாச்சார ரீதியாகவும் மக்கள் மாற்றத்தை விரும்பினர். அது மட்டுமல்லாமல் தேசத்தை காப்பாற்றிய ஒருவரை திருடன் மற்றும் பிச்சைக்காரன் என்று அழைப்பது பகுத்தறிவு அற்றது என்று கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர் தொண்டமான் நீதி அமைச்சரின் அறிக்கையை கண்டித்து அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். அதனோடு சட்டவிரோதமாக ஏதாவது செய்யப்பட்டிருந்தால் நடவடிக்கை எடுக்குமாறும், அது சட்டவிரோதமானது இல்லை என்றால் பட்டியலை காட்டி அதை சுற்றி வளைப்பதில் என்ன பயன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மித்தனிய காவல்துறையினரால் மித்தனிய கடவத்த சந்திக்கு அருகில் 2 குழந்தைகள் உட்பட 3 பேரை சுட்டுக்கொலை செய்த துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்கள் கடந்த மாதம் 18ஆம் திகதி மகன் மற்றும் மகளுடன் மற்றொரு மோட்டார் சைக்கிளில் பயணித்த தந்தை ஒருவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தியிருந்தனர். அதன்போது தந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் அவரது 9 வயது மகனும் 6 வயது மகளும் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்தனர். அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கொல்லப்பட்டவர் 39 வயதுடைய கஜா என்னும் அழைக்கப்படும் அருண் விதான கமுகே என்பவர் அடையாளம் காணப்பட்டார். அதோடு அவர் கொல்லப்பட்ட போது கப்பம் கோருதல் மற்றும் பிற குற்றவியல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டிருந்ததாக காவல்துறை தெரிவித்தது. இந்த நிலையில் குறித்த நபர் உட்பட அவரது பிள்ளைகளை கொலை செய்த துப்பாக்கிதாரி தப்பி சென்றிருந்த நிலையில் இன்று மித்தனிய காவல்துறையினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை மின்சார சபையின் கடன் தொகை மீண்டும் அதிகரித்து செல்லும் அபாயம் காணப்படுவதால் மின்சார கட்டணங்களை அதிகரிக்குமாறு பரிந்துரை விடுக்கப்பட்டுள்ளது. அதனுடன் இந்த பரிந்துரையை சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட அதிகாரி பீட்டர் புவர் முன்வைத்துள்ளார். கடந்த ஜனவரி மாதம் இலங்கை மின்சார சபை மின் கட்டணத்தில் திருத்தம் செய்திருந்தது. அத்துடன் திருத்தத்தினால் மின் உற்பத்தி செலவுகள் கட்டணத்தினால் ஈடு செய்ய முடியாத நிலை உருவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்காலத்தில் இலங்கை மின்சார சபை நட்டமடையக்கூடிய சாத்தியங்கள் மிக அதிகம் என தெரிவித்துள்ளார். அதனுடன் புதிய கட்டணங்களின் காரணமாக செலவுகளை ஈடு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனால் இலங்கை மின்சார சபையின் கடன் தொகை மீண்டும் அதிகரித்து செல்லும் அபாயம் காணப்படுவதாகவும், அவ்வாறு கடன் அதிகரித்தால் இலங்கை மின்சார சபை அரசாங்கத்திற்கு மீண்டும் சுமையாக அமையக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளார். அதனுடன் மின்சார சபையின் செலவுகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் மின் கட்டணங்களில் திருத்தம் செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நட்டமடையாத வகையில் விலை நிர்ணயம் செய்யக்கூடிய விலை பொறிமுறை ஒன்று காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இந்த முறையை பயன்படுத்தி விலை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். கண்டி யாழ்ப்பாணம் வீதியின் நாளந்த பிரதேசத்தில் கைக்குண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். A9 வீதிக்கு 500 மீட்டர் அளவு தூரத்தில் அமைந்துள்ள நீரோந்து பிரதேசம் ஒன்றிற்கு அருகிலிருந்து இந்த கைக்குண்டு மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதனுடன் காவல்துறைக்கு கிடைக்கப்பெற்ற புலனாய்வு தகவலின் அடிப்படையில் இந்த கைக்குண்டு கண்டுபிடிக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் கைக்குண்டு பொலித்தீன் உரையில் சுற்றப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அத்துடன் ஏதேனும் ஒரு குற்றச்செயலில் ஈடுபடுவதற்காக இவ்வாறு வைக்கப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். நீதிமன்ற உத்தரவிற்காக குறித்த கைக்குண்டு விசேட அதிரடிப்படை அதிகாரிகளூடாக செயலிழக்க செய்யப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது குறித்த மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சிலாபம் மாரவல பகுதியில் போலியான போலீஸ் அடையாள அட்டையை வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நபர் மாரவல பகுதியில் மதுபோதையில் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற போது சிலாபம் போக்குவரத்து பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
அத்துடன் சந்தேக நபர் தான் ஒரு போலீஸ் அதிகாரி என்று கூறி தனது அடையாள அட்டையை சமர்ப்பித்துள்ளார். அதனோடு அடையாள அட்டை தொடர்பான சந்தேகங்களின் அடிப்படையில் மேலதிக விசாரணை நடத்தியதில் சந்தேக நபர் ஹட்டன் போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் போது சேவையை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு சித்தாண்டியில் விவசாயிடம் லஞ்சம் பெற்ற கமநல அபிவிருத்தி திணைக்கள உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை இன்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சித்தாண்டி பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஒருவரின் வயலுக்கு உரம் பெற்று தருவதாகவும் அத்துடன் மழை வெள்ளத்தால் வேளாண்மை சேதமடைவதற்கு நஷ்ட ஈடு பெற்று தருவதாகவும் அதற்கு 50,000 ரூபாய் பணத்தை விவசாயிடம் லஞ்சமாக கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர் கோரியுள்ளார். அத்துடன் அந்த விவசாயி கொழும்பில் உள்ள லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவினரிடம் முறைப்பாட்டை அளித்ததை அடுத்து இன்று செங்கலடி பகுதியில் உள்ள வங்கி ஒன்றிற்கு அருகாமையில் கொழும்பிலிருந்து வந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவினர் கண்காணித்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் விவசாயிடம் கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர் 50,000 ரூபாவை லஞ்சமாக பெற்றுக்கொண்ட நிலையில் அங்கு மாறுவேடத்தில் இருந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவினர் சுற்றி வளைத்து கைது செய்ததுடன் 50,000 ரூபாவை மீட்டுள்ளனர். அத்துடன் கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி கொழும்புக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையை லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால மீனவர் பிரச்சினையை தீர்க்க இந்திய அரசு தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் புமல் ரத்நாயக்க வலியுறுத்தியுடன் இது இலங்கையின் வடபகுதி சமூகங்களுக்கு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று கூறினார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ரத்நாயக்க இந்திய மீனவர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைவதை தடுக்க இந்திய மத்திய அரசும் தமிழக நிர்வாகமும் தங்கள் சொந்த சட்டங்களை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். வடக்கு மக்கள் மீன்பிடி தொழிலை மட்டுமே நம்பியுள்ளனர். இந்த வாழ்வாதாரம் அவர்களிடமிருந்து பறிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறு இந்த அரசாங்கத்தையும் தமிழக அரசாங்கத்தையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்தியா இலங்கைக்கும் பல்வேறு வகையான உதவிகளை வழங்கியிருந்தாலும் இந்த முக்கியமான பிரச்சனையை தீர்க்க தவறியது ஒரு கேள்வியை எழுப்புகிறது. இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்திற்கு எவ்வளவு உதவி செய்திருந்தாலும் இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் வடக்கின் மக்களுக்கு உதவ தவறினால் இது உண்மையில் உதவியா என்ற கேள்வி எழுகிறது. உள்ளூர் மீனவர்கள் எதிர்கொள்ளும் பொருளாதார போராட்டங்களை எடுத்துரைத்த அமைச்சர் தெற்கத்திய சமூகங்களிடம் ஒப்பிடும் போது இலங்கையின் வடக்கில் உள்ள மீன்பிடி சமூகங்கள் பொருளாதார ரீதியாக போராடி வருவதாக கூறினார். அது மட்டுமல்லாமல் மக்களுக்கு உதவுவது என்பது வெறும் வெள்ள நிவாரணத்தை விநியோகிப்பதல்ல, அவர்கள் சுயமாக நிற்க வாய்ப்புகளை உருவாக்குவதாகவும் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று இந்திய அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்று அமைச்சர் கூறினார். மின்சார சபையின் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. அத்துடன் எரிசக்தி துறையில் நிலையான மற்றும் நீண்டகால வேலை திட்டங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பிலும் தொடர்ச்சியான எரிசக்தி விநியோகம் மற்றும் எரிசக்தி துறைக்கு அமைவாக தற்போதைய மற்றும் எதிர்பார்ப்பு நிலைமைகள் தொடர்பிலும் இதன்போது ஜனாதிபதி கவனம் செலுத்தியுள்ளார்.